எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நார்மல் வீக்கெண்டில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கெட் டுகெதர் மாதிரி லன்ச் பண்ணோம். அது என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம், நார்த் இந்தியன் ஸ்டைலில். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சப்ஜி பண்ணேன். கட்டி கீ சப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜி இருக்குது. அந்த சப்ஜி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு 1.25 கப் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு, அப்புறம் கரம் மசால் பொடி 1 டீஸ்பூன், சீரகப்பொடி 1 டீஸ்பூன், கொஞ்சமாக சோடா உப்பு, ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நல்லா கட்டி தயிராக 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேன். இந்த ரெசிபியோட என்னென்ன போட்டிருக்கேன், எவ்வளோ அளவு போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதையும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் எண்ணெய், நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். நம்ம நல்லா இந்த பூரி சப்பாத்தி மாவு மாதிரி அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது கடலை மாவு அப்படிங்கிறனால நமக்கு பிசையும் போது கையில் ஒட்டும். ஸோ கையில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஏதாவது ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு பேனில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டேன். ஆதிரனும் ஹரியும் அவன் நாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங் டே எங்களுக்கு. ஸோ அதனால் சேர்ந்து லன்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அந்த மாவு வந்து குட்டி குட்டி பீஸாக அந்த மாதிரி நம்ம சப்பாத்தி பண்ணுறதுக்கு உருண்டை பிடிப்போம், அது மாதிரி ஒரே அளவு உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த உருட்டி வச்ச பீஸ் எல்லாம் அதில் சேர்த்துட்டு அதை வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுக்கிட்டேன். ஒரு பவுலில் 1 கப் கட்டி தயிர், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், காஷ்மீர் ரெட் சில்லி பொடி 1/2 டீஸ்பூன், அப்புறம் சீரக பொடி 1/2 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை தனியாக வச்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு 15 நிமிஷம் வந்ததும் இந்த மாதிரி நல்லா டபுள் மடங்கில் வந்து நல்லா வெந்திருக்கும் உள்ள மாவெல்லாம். அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இந்த வெந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை காய விடாமல் அது மேலே அப்படியே ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த தண்ணியை வந்து நான் கீழே ஊற்றலை, அதை நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன், பின்னாடி சேர்த்துக்குவேன். அடுத்து வந்து ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை கழுவிட்டு அதை ஊற வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த சப்ஜிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் நல்லா எண்ணெய் சூடானதும் அந்த கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் சீரகம் விட்டுக்கிட்டேன். இந்த சீரகம் பொரிஞ்சிடும். அதில் வந்து ஒரு நார்மல் ரெட் சில்லி, ஒரு காஷ்மீர் ரெட் சில்லி, கொஞ்சம் பெருங்காய பொடி, இதை போட்டுட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ்க்கு வந்து ஒரு பெரிய குக்கரில் 3 கப் பண்ணுறதுனால பெரிய குக்கர் எடுத்து அதுக்கு தேவையான அந்த வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த 1 வீக் ஃபுல்லாக லீவு தான், தேங்க்ஸ் கிவிங் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃபீஸும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் லீவு, வீக்கெண்ட் அப்படிங்கிறனால ஒரு 2-3 நாள் வந்து லீவு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நாள் எங்கள் வீட்டில் ஸ்லீப் ஓவர் பண்ணோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. வெளியே எங்கேயும் போக முடியல. ஸோ நாங்கள் வீட்டிலே இந்த ஸ்லீப் ஓவர் பண்ணி பக்கத்தில் உள்ள இடங்களுக்கெல்லாம் போய் ஷாப்பிங் போயிட்டு நிறையா பர்ச்சேஸ்லாம் பண்ணோம். ஸோ இந்த சப்ஜிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி பியூரி ஆக்கிக்கிட்டேன். கட் பண்ணி போடக்கூடாது. இதுக்கு நல்லா தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தான் சேர்க்கணும். இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். போட்டதும் அந்த தக்காளி பியூரி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதாவது வெறும் அரைச்சி வச்ச தக்காளி, அதை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சியில் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து அந்த வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிரேவி கொஞ்சம் நல்லா நிறையா கிடைக்கும். கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் கிரேவியாக இருக்கும்.
அப்புறம் ஜீரா ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குக்கர்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். அது கொஞ்சம் சீரகம், நார்மல் சீரகம், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம், அந்த பட்டை, சோம்பு, ஏலக்காய், அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி தேவையான உப்பு போட்டு அந்த வெங்காயத்தை நல்லா ஃபஸ்ட்டு நான் வதங்க விட்டுக்கிட்டேன். சப்ஜியில் அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா அந்த தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுட்டேன். இப்போ இந்த ஜீரா ரைஸில் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் ஃப்ரோசன் பீஸ் போட்டுட்டு அந்த அரிசியும் போட்டு 1 கப் ரைஸ்க்கு நான் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்குவேன். இதில் 4.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சதுனால 2 விசில் விட்டு நான் இறக்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த சப்ஜியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததோ அந்த குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் நான் சேர்த்துட்டு மேலே இந்த மாதிரி கசூரி மேத்தியை நல்லா கையிலேயே கசக்கி மேலே போட்டு ஒரு டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தியை நான் மேலே தூவிக்கிட்டேன். அப்புறம் இதை ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் டு லோ ஃப்ளேமில் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சப்ஜி ரெடி ஆயிரும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த சப்ஜி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இது அந்த தயிரோட டேஸ்ட்டெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, ஜீரா ரைஸ் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் கரம் மசால் பொடியை தூவி அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சப்ஜி ரெடி. ஸோ சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜீரா ரைஸும் விசில் வந்துருச்சு. அதை எடுத்து நான் தனியாக வச்சுக்கிட்டேன் 2 விசில் வந்ததுக்கப்புறமா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஜிலேபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மைதா மாவு 1 கப், அதாவது 150 கிராம் மைதா மாவு, 4 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா அது, அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன், ஃபுட் கலர், ஆரஞ்சு ஃபுட் கலர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் நல்லா கட்டி தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நான் சேர்த்த தயிர் கொஞ்சம் புளிப்பு இல்லாததுனால நான் ஒரு டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் தயிர் நல்லா புளிப்பு இருந்துச்சுன்னா வினிகர் சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரும் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை நல்லா கட்டி சேராமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு 3 கப் சுகருக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா இந்த ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த அளவுக்கு அந்த சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த ஜீரா ரைஸை தனியாக குக்கர்லேருந்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு, ஏன்னா ஃப்ரெண்டு வீட்டில் போய் சாப்பிட போகிறோம், ஸோ தனியாக பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சுகர் சிரப் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கம்பி பதம் அந்த இதுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் அந்த சுகர் கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். 1/2 hour கழித்து இந்த மிக்ஸ் பண்ண மாவை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் எடுத்துகிட்டு அதை இந்த ஜிலேபி ஷேப்பில் ஹீட்டு ரொம்ப இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்லேயே பண்ணணும். ஒரு ட்ராப் விட்டு பார்த்திங்கன்னா அதுவே உங்களுக்கு மேலே எழுமணும். அந்த மாதிரி ஹீட் வந்ததுக்கப்புறமா அந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நானும் எங்கள் ஹஸ்பண்டும் மாற்றி மாற்றி போட்டு எடுத்துக்கிட்டோம். போட்டதும் அதை எடுத்து அந்த சிரப்பில் நல்லா முக்கிட்டு அதை தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். அந்த ஜிலேபி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் கருகிரும், ஹீட்டு கம்மியாக இருந்தாலும் ரொம்ப சவுன்னு ஆயிரும். ஸோ அது கரெக்டான ஹீட்டில் பார்த்து போடணும். ஐட்டங்களும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் வீடு அங்கங்கே குப்பையாக கிடந்தது, அதெல்லாம் நீட் பண்ணிவிட்டு பாத்திரங்கள்லாம் கழுவி போட்டதுக்கப்புறமா ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்புனோம். ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ஒரே அப்பார்ட்மெண்ட்டு தான், வேறு வேறு பிளாக்கில் இருக்கும். இப்போ இந்த டிசம்பர் 1st வீக் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களோட நேம் சொல்கிறேன். ரேவதி அப்படிங்கிறவங்களுக்கு November 30th பர்த்டே, அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. அப்புறம் சிவபிரசன்னா, ஆலியா பானு, ரோசி, லித்திஷ் பாலாஜி, இவங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி பர்த்டே. அப்புறம் அருண்குமார் ஷர்மிளா அப்படிங்கிறவங்களுக்கு ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாய் யோகலக்ஷ்மி, ஹாய் செல்வப்பிரியா தர்ஷினி, ஹாய் ரமா, ஹாய் வினிதா, ஹாய் சரண்யா, ஹாய் அபிபாரத், ஹாய் ஜோஷிதா, ஹாய் சுவிதா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் 4 ஃபேமிலி சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஷ்ஷாக ஆளுக்கு 2-3 டிஷ் பிரித்து செஞ்சுட்டு அன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம்.
மொத்தம் 6 இந்த குட்டி குட்டி பசங்க. அவங்க தான் எப்பயும் வீக்கெண்ட் ஆனால் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க சேர்ந்து. என்னென்ன ரெசிபினா மட்டர் பன்னீர், தயிர் வடை, தால் தடுக்கா, அப்புறம் தால் மக்னி, ரைஸு, அப்புறம் நம்ம செஞ்ச ஜீரா ரைஸ், ஜிலேபி, அந்த கட்டி கி சப்ஜி, இது எல்லாத்தையுமே நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி நல்லா சாப்பிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.